அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு திருக்கணிதப்படி சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது. சுமார் 36 மாதங்கள் இருக்கும் இந்த சனி பகவான் 2017 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலும், 2018 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலும், 2018 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலும் இந்த காலங்கள் மட்டும் சுமார் 425 நாட்கள் சனி வக்ரமடையுது. இந்த சனிப்பெயர்ச்சி 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சியோட காலத்திலே பார்த்திங்கன்னா 2 தடவை குரு பயிற்சியும் 2 முறை ராகுகேது பயிற்சியும் வருது. எனவே இந்த சனிப்பெயர்ச்சியில் மிகுந்த சிரமங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 36 மாதங்களும் நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. ராகுகேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 27 நட்சத்திரத்துக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம பார்க்கலாம். திருவோண நட்சத்திரம். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 7 சனியின் ஆரம்பமாகும். ஒரு சிலருக்கு, அதாவது வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களும், தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு உடல் உபாதைகளையும் கொடுக்கும். வேலையில் இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை மாற்றம் உண்டு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்கு சிலருக்கு வாய்ப்புகள் அமையும். வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு தகுந்த நண்பர்களின் உதவி கிடைக்கும். சிலருக்கு கம்பெனியின் மூலமாக வெளிநாடு செல்ல யோகம் உண்டு. சொந்த தொழில் புரிபவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. விரைய செலவு அதிகமாகும். தொழிலில் சில தடைகள் ஏற்பட்டு பின்னர் முன்னேற்றமான காலமாக அமையும். மனைவி அல்லது தாயார் வழியில் மருத்துவ செலவு ஏற்படும். பெரியவர்களின் இழப்பும் ஏற்படலாம். வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கி சந்தோஷம் அடையக்கூடிய காலம் சனி வக்ர நிவர்த்திக்கு பின்னர் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு வீட்டில் சுப செலவுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், திருமணம் செய்தல், இந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்படும். குழந்தை பேர் கிடைக்காமல் தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். வீட்டில் பிள்ளைகளின் வளர்ச்சி, கல்வி நிலையில் முன்னேற்றம் தெரியும். உங்களது வீட்டில் உள்ளவர்களுடன் ஆன்மீக பயணம் சென்று வருவது உங்களுடைய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையற்ற மன உளைச்சல்களும் உடல்நிலையில் கவலையும் குறைய நீங்கள் ஆன்மீகத்தை அதிகரிப்பது, ஆன்மீக வழியில் மனதை நாட்டம் செலுத்துவது, உங்களது இறை வழிபாட்டை அதிகரித்துக் கொள்வது மிகவும் நல்லது. அவிட்ட நட்சத்திரம். மகர ராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 7 சனியின் காலமும் ஆரம்பமாகும். கும்பராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் இருக்கும் கேதுவால் பிரச்சனையும் மன உளைச்சலையும் சந்தித்து வருகிறீர்கள். மொத்தத்தில் சிறிது கவனமுடன் இருப்பது நல்ல பலன்களை பெற முடியும். மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் நல்ல பலன்களே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் ராகு கேது பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனிப்பெயர்ச்சியால் நல்ல பலன்களும், உங்களது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உண்டு. சிலருக்கு இடமாறுதலும் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஜூன் மாதத்தில் இந்த வருடத்தில் ஏற்படும் ராகு பயிற்சி நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். மருத்துவ செலவு உங்கள் வீட்டில் அதிகரிக்கும். உங்களது ஜாதகத்தை நல்ல ஜோதிடர் மூலம் பார்த்து தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சொல்ல முடியாத அளவில் பிரச்சனைகளை சந்தித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இன்னும் 6 மாதத்தில் உங்கள் பிரச்சனைகள் நிச்சயம் சரியாகலாம். தொழிலில் பிரச்சனை, வேலை பார்க்கும் இடத்தில் உயரதிகாரிகள் பிரச்சனை, உடலில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, மருத்துவ செலவு என ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடியை சந்தித்து வந்த நீங்கள் சிறிது சிறிதாக அதிலிருந்து விடுபட்டு நல்ல நிலைமைக்கு வருவீர்கள்.
பொருளாதார நெருக்கடியை சந்தித்தவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி குறையும். சிலருக்கு வீடு அல்லது தொழில் செய்யும் இடம் மாற்றம் ஏற்படலாம். சிலர் நகைகளை விற்று கடன்களை அடைக்கும் சூழ்நிலை உருவாகும். பிரச்சனைகளிலிருந்து விடுபட இறை வழிபாட்டில் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நல்ல கிரக சேர்க்கை இருந்தால் இந்த பலன்கள் உங்களுக்கு நல்ல பலன்களாகவே கிடைக்கும். மாறாக பிரச்சனைகளின் தாக்கம் அதிகமாக இருந்தால் நல்ல ஜோதிடரை காட்டு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பரிகாரங்களை செய்து கொள்ளவும். சதய நட்சத்திரம். இதுவரையிலும் பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வந்த உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை தரும். தொழிலில் ஏற்பட்டிருந்த இடைஞ்சல்கள், இடையூறுகள், பண நெருக்கடி, கடன் தொல்லை அனைத்தும் சிறிது சிறிதாக மாறி நல்ல மன நிம்மதி ஏற்படக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சில மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். இதுவரையில் ஏற்பட்டிருந்த அதிக செலவு கட்டுக்குள் வரும். வேலையில் உங்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உண்டு. சக ஊழியர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிலர் தந்தையின் தொழில்களோ இல்லை குலத்தொழில்களை பார்க்கக்கூடிய அமைப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். சிலர் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட்டு வேறு நிறுவனத்திற்கு மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதன் மூலம் சம்பள உயர்வு, அதிக சம்பளத்தில் மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் பெரியவர்களின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. குழந்தைகளின் படிப்பு மற்றும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு அதிக அக்கறை கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம். குழந்தைகளின் கல்வியில் அதிக முன்னேற்றம் ஏற்படும். வீடு மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு கைகூடும். காலி மனைகள் மனைவியின் பெயரில் வாங்குவீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது சிறிது கவனமுடன் செல்லவும். மேலும் சிலருக்கு உறவினர்கள் மூலம் இருந்து வந்த நெருக்கடி குறைந்து அவர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும், பூர்வீக சொத்துக்களில் இருந்த வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். சிலருக்கு பாகப்பிரிவினை ஏற்பட்டு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன் அமையும். துர்க்கைம்மன் கோயில் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரம். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அதிக விரய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக அமையும். கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நகைகள், பணத்தினை தொலைத்துவிட வாய்ப்புகள் உண்டு. வேலை பார்க்கும் இடத்திலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். கவனக்குறைவினால் உயர் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகலாம் அல்லது இடமாற்றம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு தாமதமாகும். சிலருக்கு தொழில் மூலம் வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்திருந்த ஆர்டர்கள் மற்றும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். வீடு மாற்றம் ஏற்படும். இதுவரையிலும் வேலையில் இருந்த நெருக்கடி சனி வக்ர காலத்தில் குறையும். சிலர் புதிய தொழில்களை ஆரம்பிப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு மிகவும் சிறந்த காலமாக அமையும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெற்று நினைத்த பதவியை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அரசு துறை அதிகாரிகள் சிறப்பான பணியினால் பதவி உயர்வும் விரும்பிய இடமாறுதலும் அடைய பெறுவார்கள். மீனத்தில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் உடனே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிலர் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்த கம்பெனியில் வேலையை விட்டுவிட்டு புதிய கம்பெனியில் அதிக சம்பளத்தில் சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளிநாடுகளுக்கு பயணம் உண்டு. சிலருக்கு அரசு வேலை கிடைக்க தந்தையின் உதவி, நண்பர்களின் உதவி மூலம் கிடைக்கும். சொத்துக்கள் பாகப்பிரிவினை ஏற்படும். சிலருக்கு நிலுவையில் இருந்த கோர்ட் கேஸுகள் முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினையின் மூலம் ஏற்பட்ட சொத்துக்களை விற்று சிலர் வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவும். தொழிலின் சிறப்பான முன்னேற்றம் காரணமாக உங்களது பொருளாதாரம் உயர்ந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையும்.
திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பின் வரன் அமையும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பூரட்டாதி கும்பராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் சிரமங்களையும் மன உளைச்சலையும் குறைய ஆன்மீக வழிபாட்டை அதிகரித்து கொண்டால் உங்களது வாழ்க்கை வளமாகும். இந்த சனிப்பெயர்ச்சினால் அதிக சிரமங்களை ஏற்படுத்தும் ஜாதகர் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து பாதிப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.